கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவர்கள் பலப்படுத்தும்படியாக நமக்கு தருகிற வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 43வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவன் தேவஜனங்களாகி நம்மை இன்று அவர்கள் பலப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவ பிள்ளைகளாகி நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு பிரதானமான காரியம் என்ன தெரியுமா? தேவ பிள்ளைகளாகி நாம் நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொண்ட எல்லா கனமும், எல்லா உயர்வும், எல்லா நன்மைகளும் நம்முடைய கிரியைகளினாலேயோ, நம்முடைய பலத்தினாலேயோ, இல்லை நம்மிடத்தில் வெளிப்பட்ட ஏதோ ஒரு நன்மையினாலேயோ அல்ல, இல்லை நம்முடைய குடும்பத்தினாலேயோ, நம்முடைய பெற்றோர்னாலேயோ, இல்லை எந்த ஒரு காரியத்தினாலும் அல்ல. இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, நம்முடைய ஆண்டவருடைய பார்வைக்கு நாம் அருமையாய் இருந்தபடியினால், நம்முடைய தேவன் நம்மை சிநேகித்தபடியினால், அவருடைய அன்பை நாம் பெற்றுக்கொண்டபடியினால், இன்னும் தெளிவாக சொல்லணும்னா தேவன் நம்மேல் வைத்த அன்பினால தான் இன்று நாம் பெற்றுக்கொண்ட எல்லா கனமும் நமக்கு கிடைத்தது. தேவ பிள்ளைகளாகி நம்முடைய இருதயத்தில் இது ஆழமாய் பதிந்திருந்ததையானால் எந்த ஒரு சூழ்நிலையிலும், எந்த ஒரு உயர்வினாலும் கனத்தினாலும் நமக்குள்ள என்ன வராது? பெருமை வராது. ஏன்னா இது என்னால் உண்டானதா அல்ல, இது தேவனுடைய கிருபை. இது தேவன் என் மேல் வைத்த அவருடைய அன்பினால, அவர் என்னை சிநேகித்ததுனால, அவருடைய பார்வைக்கு நான் அருமையாக இருந்ததுனால. தேவ பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையிலும் இன்று நாம் இருக்கிற இந்த நன்மையான சூழ்நிலை, நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகள், நாம் பெற்றுக்கொண்ட கனம், உயர்வு எல்லாமே நம்முடைய பலத்தினால் உண்டாயிருந்ததேயானால் நம்ம என்ன பண்ணியிருக்க மாட்டோம்? அநேக சூழ்நிலையில் அவமானப்பட்டு போயிருக்க மாட்டோம். இப்போ தேவ பிள்ளைகளாகி நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொண்ட அவமானங்கள், தீமையான காரியங்கள் எல்லாம் நம்முடைய கிரியைகளினால் உண்டானது. அதுக்கு நம்ம தான் காரணம். அதுதான் நம்முடைய உண்மையான நிலை. சீஷர்களுடைய உண்மையான நிலை என்பது வேதபாரகர் பரிசேயர் அவர்கள் கண்டு சொன்னது போல, இவர்கள் கல்வி அறிவு இல்லாதவர்கள், பேதமை உள்ளவர்கள். அதுதான் அவர்களுடைய உண்மையான நிலை. ஆனால் இன்று பேதுரும் யோவானும் பேசுகிற தைரியத்தையும் அந்த ஞானத்தையும் படித்து பட்டம் பெற்ற பரிசேயராலும் வேதபாரகராலும் கிரகிக்க முடியாமல் போனதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையாக இருந்தவர்கள், கர்த்தரால் நேசிக்கப்பட்டவர்கள். நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான். இன்று நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மையான காரியங்கள், கனம், உயர்வு எல்லாமே கர்த்தர் நம்மேல் வைத்த அன்புனால, கர்த்தருடைய பார்வைக்கு நாம் அருமையாக இருந்ததுனால. இதற்கு நம்மிடத்திலிருந்து ஏதாவது வெளிப்பட்டதான்னு கேட்டால் ஒன்றும் கிடையாது. தேவனுடைய கிருபை. தாயின் கருவில் உருவாகும் முன்னமே நம்மை அறிந்தும், நாம் மீறுகிறவர்கள் என்று தெரிந்தும் நம்மை உருவாக்கினார். இதுதான் தேவன் நம்மேல் பாராட்டின அன்பு. அந்த அன்புனால நாம் மீறி போனாலும் அவர் நம்மை மீட்டு கொண்டு வந்தார். நம்மை மீட்டு கொண்டு வந்து நமக்கு நன்மை செய்து, இரத்தத்தில் கிடந்த நம்மை அவர் கண்டு பிழைத்தீர் என்று சொல்லி நம்மை வளர்த்தி, நம்மை உருவாக்கி, நம்மேல் அவருடைய வஸ்திரத்தை விரித்து இவ்விதமாய் நம்மை அவருடையவர்களாய் மாற்றினார். இது தேவனுடைய கிருபை மட்டும்தான். தேவன் நம்மேல் பாராட்டின அன்பு மட்டும்தான். இதற்கு நம்மிடத்தில் எந்த ஒரு காரியமும் நன்மையாய் வெளிப்படவில்லை. இதுதான் உண்மை. இன்று நாம் பெற்றுக்கொள்கிற எல்லா கனமும் தேவன் நம்மேல் வைத்த சிநேகத்தால் மட்டுமே தேவ பிள்ளைகளாகி நாம் பெற்றுக்கொண்டோம். அது மாத்திரமல்ல, தேவ பிள்ளைகளாகி நாம் அறிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு காரியம் இருக்கிறது. எவன் ஒருவன் இதை அறிந்தும், தேவனால் மட்டுமே நான் இந்த கனத்தை பெற்றுக்கொண்டேன், இந்த நன்மைகளை பெற்றுக்கொண்டேன் என்று அறிந்தும், தேவனுடைய பார்வைக்கு பிரியமாக இருக்க விரும்பாமல் உலகத்திலிருந்து, மாம்சத்திலிருந்து, பிசாசினிடத்திலிருந்து கிடைக்கிற நன்மைகளுக்காக தேவனை விட்டு, தேவ திட்டத்தை விட்டு வழி விலகி போகிறானோ, அவனுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் தெரியுமா? எண்ணாகமம் 24:11வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, பாலாக் ராஜா, மோவாப் தேசத்து ராஜாவாகிய பாலாக் பீலையாம் தீர்க்கதரிசி, கர்த்தருடைய தீர்க்கதரிசியாகி பீலையாமை நோக்கி சொல்லுகிறான், நீ உன் இடத்துக்கு ஓடி போயிரு, நீ கனம் அடையாதபடிக்கு கர்த்தர் தடுத்தார்னு சொல்கிறான். ஏன் தெரியுமா? பீலையாம் கர்த்தருக்கு பிரியமானதை செய்யாமல், கர்த்தருக்கு பிரியமானது என்ன? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது. ஆனால் அதை மனமுகந்து செயல்படுத்த வராமல் அவன் என்ன பண்ணுறான்? பாலாக் ராஜா தர ஆசீர்வாதத்திற்காக, உலக ஆசீர்வாதத்திற்காக அவன் தேவனுக்கு எதிரான காரியங்களை துணிகரமாய் செயல்பட்டான். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணினார் தெரியுமா? அவன் சபிக்க வாயை திறந்த போதெல்லாம் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். ஆண்டவருடைய கிரியையும் ஆண்டவருடைய செயலையும் தேவ திட்டத்தையும் யாராலையும் தடுக்க முடியாது. ஆனால் தேவ பிள்ளைகளாகி நாம் தேவ திட்டத்தை விட்டு வழி விலகி போனோமே ஆனால்
எனக்கு கனம் இருக்குது, எனக்கு உயர்வு இருக்குது, எனக்கு ஐஸ்வர்யம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு சொல்லி தேவனால் தரப்பட்ட நன்மையை தேவனுக்கு எதிராய் பயன்படுத்தினோமே ஆனால் ஒரு நிமிஷத்தில் அது எல்லாமே போயிடும். தேவனால் சிநேகிக்கப்பட்டு தேவனுடைய பார்வைக்கு ஒருவன் அருமையாக இருந்தால் மட்டுமே அவனுடைய வாழ்க்கையில் தேவனால் கொடுக்கப்படுகிற கனம் நித்திய நிறைவான நித்திய ஜீவனிலே போய் சேரும் வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா பாதியிலே போயிடும். மனுஷங்க ரொம்ப பேசுவாங்க, கனப்படுத்துவேன், அப்படி செய்வேன்னு சொல்லி. இந்த மோவாப் ராஜா பாலாக்கை போல் ரொம்ப பேசுவாங்க. நமக்கு பிரியமான ஆசீர்வாதங்களெல்லாம் காண்பித்து ஆசையை உருவாக்கும்படியான கிரிகளை நடப்பிப்பாங்க. தேவ பிள்ளைகளாகி நாமும் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையாக இருக்கும்படியாக அவருடைய திட்டத்திற்குட்பட்டு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பணிந்து வாழ நாம் நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போம். நித்தியம் கொண்டு சேர்க்கும் வரைக்கும் அவருடைய சிநேகம் நம்மை நிலைத்திருப்பது அதிக நிச்சயம். அது மாத்திரமல்ல, தேவ பிள்ளைகளாகிய நம்மை உயர்த்தி நம்முடைய தேவன் மகிமைப்படும்படியால் தேவன் நம்மை கனப்படுத்துவதும் அதிக நிச்சயம். தேவ பிள்ளைகளாகி நாம் இதை உணர்ந்தவர்களாக இந்த வசனத்திற்கு கீழ்ப்பணிந்து வாழ நாம் நம்மை முழுமையாக கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாம் இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.